شيخ ابن سيد عبد القادر قطع அல்லாவுடைய கிளை கொண்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ பரக்கத்தை கொண்டு வழிமாறுகள் நாதாக்களை துஆ பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் எனக்கு எல்லா வகையான நற்பாய்க்கு தந்து அருள்பரிசு فاعلم أنه لا إله إلا الله استغفر لذنبه من قال لا إله إلا الله فهو دخل الجنة فاعلم நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். முதல்ல நீங்கள் உங்களை நீங்கள் அறிங்க. அறிவது, உணர்வது, பெறுவது, பெற்றுக்கொள்வது. அல்லாஹ்வை அறிவது, ரசூலை உணர்வது, நாம் உள்ளத்தால் அவனை பெறுவது, உள்ளத்தால் உணர்வாலும் உறவாலையும் அவனை பெற்றுக்கொள்வது, உள்ளத்தாலையும் உணர்வாலையும் உறவாலையும் அவனை பெற்றுக்கொள்வது. நம் மனிதன் என்று சொன்னால் 4 நிலைகள். ஒன்று நிற்குதல், ஒன்று நடக்குதல், ஒன்று ஓடுதல், ஒன்று பறக்குதல், ஒன்று பறக்குதல். நம்மளை எது பறக்கும் அப்படின்னு கேட்டால், நாம் மறந்துட்டு விட்டால் நம்ம ஆன்மாவும் ரூஹும் பறந்து போகும். அந்த ஆன்மாவும் ரூஹும் வெறுமனை பறக்கக்கூடாது. அதுக்கு ஒரு வாகனத்தை ஏற்படுத்திக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜி போகும்போது அல்லாஹ் ஜல்ல ஸல்லல்லாஹு புறாக்கின்ற வாகனத்தை தான் கொடுத்தது அல்லாஹ் செஞ்சுக்கணும். அதே மாதிரி நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நம்ம ஆன்மாவுக்கும் ரூஹுக்கும் ஒரு வாகனத்தை நாம் ஏற்படுத்திக்கணும். அதுதான் அந்த வாகனத்தை அறிவு. அப்போ பாலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நிற்கிறதுல அப்படின்ட்டு சொன்னால் எண்ணம். நாம் விக்கிரி செய்ய போகிறோம். முதல்ல எண்ணத்தை வைக்கிறோம். எண்ணத்தை வைக்கிறோம். வச்சுட்டா நின்றுறோம். நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நாம் எண்ணத்தை வச்சுட்டு அந்த வார்த்தையை சொல்கிறோம் இல்லை, அது மெதுவாக அமைதியாட்டு நிதானமாக நின்று நடந்து செல்றோம். 3வது ஓடுதல். எந்த நிலையும் நமக்கு எந்த நிலையும் இல்லாமல் அவனை பார்த்தவனாக, அவனை கேட்டவனாக, அவனை மொழிந்தவனாக, அவனை தொட்டவனாக, அவனை நுகர்ந்தவனாக நாம் மனுஷனான் அந்த திக்கு நினைச்சான் ஓடுறோம். அப்போ ஓடிக்கொண்டு இருக்க நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால் 3 நிலைகள் ஏற்படும். ஒன்று ஜலாலியத்து, வேகமாக இருக்கும். சொல்லும்போது திக்கில் சில ஆளுக்கு திக்கில் மஜ்லிஸில் போயாச்சுன்னா அந்த திக்கில் எவ்வளோ கஷ்டமானு குதிச்சாலும், எவ்வளோ கஷ்டமாக சொன்னாலும், வெளியூரில் பார்க்கறவனுக்கு நோயாளியோட எவ்வளோ சத்தமாக அப்படிப்பான், அவனுக்கு அது கிடையாது. அது ஜலாலியத்து. அது ஜமாலியத்து. இந்த ஜமாலியத்து அப்படிங்கிறது அந்த திக்கில் குடிகொண்டு அது ஜலாலியத்தை வெளியாகும்போது அது நிலவிட்டு நிற்கும். அது நிலவிட்டு நிற்கும் போது அந்த திக்கில் தன்னுக்குள்ள தானாக வரும்போது அது கமாலியத்து. அது கமாலியத்து, பரிபூர்ணமான நிலை. இந்த பரிபூர்ணமான நிலை ஒரு மனிதன் உள்கொள்ளும் போதோ, இந்த பரிபூர்ணமான நிலை ஒரு மனிதன் நிலை கொள்ளும் போதோ, இந்த பரிபூர்ணமான நிலை நம்ம ஒரு மனிதன் நிலை கொண்டு உள்கொள்ளும் போது மனிதன் நாட்டம், உணர்வு, தெரிவாடு. நாட்டத்தை அல்லாஹ் பக்கம் வைக்கிறது, உணர்வு ரசூல் பக்கம் வைக்கிறது, உறவை ஷேகு மூலமாக அல்லாஹ் ரசூல் நம்மளை கொண்டு வைக்கிறது. நாட்டம், உணர்வு, தெரிவாடு. இந்த 3 உண்டாக்கி வைக்கும் போது நான் நிற்குதல், நிலை கொண்டும் அல்லாஹ் உன்னை நான் பார்த்தவனாக இருக்கிறேன். அல்லாஹ் உள்கொண்ட என் உள்ளத்தினை பார்த்து கொண்டே இருக்கிறாய். என் உள்ளத்தினை பார்த்து கொண்டு இருக்கிறாய். நான் உன்னை பார்த்தேன், நீ என்னை பார்க்கிறாய். பார்க்கும்போது என் நிலையில் என்னை மாற்றி உள்ள நான் ஆயிட்டேன். என்னை மாற்றி உள்ள ஆயிட்டேன். இப்போ நான் உள்ளது இருக்கிறேன், இதுவாக இருக்கேன், நின்று கொண்டு இருக்கிறேன். நின்று கொண்டு அந்த திக்ரை கொண்டு நாம் என்ன செய்கிறேன்? நடக்குகிறேன், நடத்தாட்டுகிறேன், பரிபூர்ணமாக இருக்கிறேன். நடக்கிறேன், நடத்தாடுகிறேன், பரிபூர்ணமாக இருக்கும்.
இந்த நிலை நடக்கிறது நடத்தாட்டுறது பரிபூர்ணமா இருக்கிற அப்படின்னு சொன்னா இந்த நிலைக்கு உட்பட அந்த மனிதன் அந்த அமலை எந்த சூழ்நிலையும் ஒரு நாள் கூட விட்டுப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையும் எப்படி பெருசா செய்யாட்டாலும் ஒரு 10 தடவை பரிபூர்ணமா செய்யணும். 10 நாளைக்கு 10 தடவை செய்யணும் பரிபூர்ணம். அப்போ அந்த நடக்கிறது நடத்தாட்டுறது, அப்போ நடந்து நடத்தாட்டிட்டா அது வழியாயிடும், செல்றதுக்கு என்ன செய்யும், வழியாயிடும். அப்போ அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, யாரும் பிடித்து வைக்க முடியாது, யாரும் நிறுத்தவும் முடியாது, யாருக்கும் என்ன செய்யாது, அது கட்டுப்படாது. இதை சொல்லும்போது சொல்லுவாங்க, மகான்கள் சொல்லுவாங்க, அண்டார்ந்து அண்டிக் கொண்டால் அகலாது நகலாது திருநடம் ஆடி கொண்டாடும் அதனை கண்ணாடி. அண்டாது அண்டு கொண்டால் அல்லாட உஜூத் என்ற உண்மை ஒரு மனிதனுக்கு எந்த மனிதனுக்கு உள்ளத்தில் அண்டிட்டோ அது அகலும் செய்யாது நகலும் செய்யாது. அவன் எப்படி அப்படின்னு சொன்னா உறுதியா இருப்பான். எப்படி இல்முல் யக்கீன் திட்டவட்டமான அவன் அறிவு ஆற்றல் அந்தரங்கம் உள்ரங்கம் வெளிரங்கம் அனைத்து கொண்டு அவன் உறுதி கொண்டு இருப்பான். இல்முல் யக்கீன் ஐனுல் யக்கீன் அவனோட பார்வை கொண்டு ஹக்கை பார்ப்பான். ஹக்கையும் பார்க்கும் அவன் பார்வையில எதை பார்த்து மறைந்திருந்தால் எதை பார்த்து மறைந்து உள்ள செம்மி கிடந்தாலும் அது வெளியாகி வந்தால் அது மக்கள் செய்யாது, செல்லாது. எப்படி போல அப்படிங்கிற ஒரு மனிதன் இருக்கிறான், வாழ்வுமான நேரத்தில் எல்லா தவறுகளும் செய்யறான், வாலிப நேரத்தில் எல்லா தவறும் செய்யறான், எல்லா ஆசைக்கும் அடிமைப்பட்டிருக்கான், எல்லாத்துக்கும் மதுவிலேருந்து மங்கையிலேருந்து துட்டிலேருந்து தொழிலேருந்து எல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கான். அதிலே கிடக்கிறான், கடத்துல அதுலேருந்து இஸ்திக்பா பாவமணி தர்றான், பாவமணி தொட்டு வந்துடுறான். வந்துட்டா இந்த நிலைக்கு அவன் வரும்போது அதெல்லாம் உருவெடுத்து வரும், இதெல்லாம் உருவெடுத்துரும், அதெல்லாம் உருவெடுத்து வந்து இப்போ காரியாவா போயிருக்கா, வயசு ஆயிருக்கா, 70 வயசு ஆகுது. இந்த 70 வயசுல ஒரு 19 25 வயசு தன்மை வந்தா மனித ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு எண்ணம் வரும். ஆனா அதுலவே குடியிருக்க முடியுமா, குடியிருக்க முடியாது. ஆனா அந்த செய்தான் என்ன செய்வான், அதுல குடியிருக்குமாறு எண்ணத்தை காட்டி நம்மளை என்ன செய்வான், நம்மள 2 நிலைகள், நம்மள சித்தின்பம் பேரின்பம். இந்த சித்தின்பங்கிறது நாம் மூளையிலிருந்து உருகி முதுகாந்தண்டு வழியாக வந்து நம்மளை வெளியாகிடும். எது உயிரணுக்களும் ரூஹுகளும் வெளியாகும், உயிரணுக்களும் ரூஹுகளும் வெளியாகும். இந்த பேரின்பம் சொல்லும் போது இந்த முதுகாந்திலிருந்து எழும்பி இந்த உந்தி கமலது எழும்பி எதை கமலத்தை தரித்து முண்ட கமலது நிலை கொண்டு நிற்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதியும் நிலை கொண்டு நிற்கும். நிலை கொண்டு நிற்கும் போது இதுக்கு பேர் ஜலாலியத்துன்னு சொல்லுது. இந்த ஜலாலியத்துன்னு சொல்லும் போது மனிதன் இவனுடைய ஆன்மா சொல்லும், இவனுடைய நாவை சொல்லும், இவனுடைய கல்வி சொல்லும், இவனுடைய ரூஹு சொல்லும், இந்த ரூஹில் இருக்கப்பட்ட சிறு சொல்லும். இந்த ரூஹில் இருக்கப்பட்ட சிறு இருக்கும்போது இவனுடைய எத்தனை உயிரணுக்கள் இருக்கிறோம் அத்தனை உயிரணுக்களும் சேர்ந்து சொல்லும். சேர்ந்து சொன்னால் இவன் சொல்லுவான், இவன் எந்த இடமும் கணக்கு கிடையாது, இவனுக்கு எந்த இடமும் செய்யாது கணக்கு கிடையாது. அவனை சொல்லிக்கிட்டே இருப்பான். பேய் பிடிக்கிறவங்க பிடிச்சிட்டு ஆட வந்துட்டு ஆடும் அந்த மாதிரி எடுத்துவான், இவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். இது ஜலாலியத்து. இது விடுது ஜமாலியத்து. அப்படி சொன்னா ஐம்புலங்களையும் அடக்கி 5 பஞ்சபூதங்களையும் அடக்கி அத்தனை இணைத்து விடுவது ஜமாலியத்து. கமாலியத்து அப்படி சொன்னா ஐம்புலங்களையும் வெளியாக்கி 5 பஞ்சபூதங்களும் வெளியாக்கி அது தன்னிலை கொண்டு நிற்கும் போது தன்னுக்குள் தானாக பார்ப்பான். தன்னுக்குள் யார் பார்ப்பான், தன்னுக்குள் தானாக பார்ப்பான். இதுதான் ஃபாலம் அன்னஹு லா இலாஹ. ஃபாலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஃபாலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அறிவது, உணர்வது, பெறுவது, பெற்றுக்கொள்வது. அப்போ இந்த நிலையை உட்கொள்ளும் போது மனிதன் நிற்கிறன், தன்னை நிலைநிறுத்துகிறான். எது ரூஹை, ஆன்மாயும் ரூஹையும் எண்ணத்தையும் நிலைநிறுத்துகிறான். அந்த ரூஹை நடக்க செய்கிறான், அந்த ரூஹை நடக்க செய்கிறான்.
இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை அந்த ரூஹுல் மீது ஏற்றி விட்டு அது மீது நடக்க செய்கிறான். அது என்ன செய்யலாம்? இந்த முதல்ல நடக்க செய்வான் தெரியுமா? அந்த நிலை இந்த 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 நிலையை நிறுத்தி அவன் வந்து மூச்சை ஏற்றி விடும்போது இவனுக்கு வரக்கூடிய வருத்தம் தெரியுமா? சுழி மூல நிறுத்தி ஒரு மனுஷன் வந்து அந்த ரூஹை ஏற்றி இறக்கும் தெரியுமா? அப்போ அந்த நிலை என்ன செய்யும்? கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் கரடு மூடான பாதை, வழுக்கு நிறைந்த பாதை. கரடு மூடான பாதை, வழுக்கு நிறைந்த பாதை. இந்த சுழிமூலம் நிறுத்திட்டு இந்த மூச்சை ஏற்றி விடும்போது என்ன அப்படின்னு கேட்டா உள் உறுப்புக்கெல்லாம் துறக்குமா. ரூஹு இதெல்லாம் கலந்துடும். மண் உறுப்பு திறக்குமா, தண்ணீர் உறுப்பு திறக்குமா, நெருப்பு உறுப்பு திறக்குமா, காற்று உறுப்பு திறக்குமா. இத்தனை நாளும் திறந்து ஆகாசத்துல வருமா. இந்த வாகனம் அப்ப நின்னது, நின்று ஏறினது, நடக்கிறது, ஓடுது. அது பழக்கம், வழக்கம், ஒழுக்கம், இணக்கம், உணக்கம். இந்த பழக்கத்துல வரும்போது அது வழக்கமாயிடும். வழக்கமாகும் போது இணக்கமாயிடும். இணக்கமாகும் உறவாயிடும். உறவாயிட்டு என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக் கண்ணை பற்றி அந்த ரூஹு ஓடும்போது என்ன செய்யும்? அந்த நேரத்தை என்ன செய்யும்? நிலைநிறுத்தி கொண்டு ஆட்டோமேட்டிக் இருக்கும். இதை குருமான் சொன்னோம். ரூபம் அல்லாத தாத்து ரூஹின் மர்மம்மா தென்சி ஆகா தன்னுக்குள் தான் நின்று இங்கு தாத்து ஸ்ரீஹா ரூபம் எடுத்து மஹலாய்க்கு வந்தாலை கண்டால் மனது மாறாமல் 100 முகம்மதுவை காணான். மனது மாறாமல் 100 முகம்மதுவை காணான். அப்போ ஒரு மனிதன் வெளிரங்கமான பார்வையும், வெளிரங்கமான கேள்வியும், வெளிரங்கமான பேச்சையும், வெளிரங்கமான தொட்டனும், வெளிரங்கமான ரூஹுடைய குணங்களும் இத்தனையுமே உருவம் கிடையாது. இத்தனையுமே என்ன கிடையாது? என்ன கிடையாது? உருவம் கிடையாது. இப்போ பார்க்குறான், அந்த எல்லா வசதிகளும் தெரியுது, அதுக்கு உருவம் இருக்கா? உருவம் இருக்கா? எல்லா வசதியும் தெரியுது, பார்வைக்கு உருவம் இருக்கா? நாம் கேட்குறோம், எல்லா வார்த்தைகளும் அனுசரிது, காதில் விழுது, அந்த வார்த்தை உள்ள உருவம் இருக்கா? வார்த்தை வழங்கல. அதே மாதிரி நான் மொழிகிறோம், எல்லா மொழியிலையும் பேசுகிறோம். அன்னைக்கு ஒரு மனிதர் வந்தார், காயல் பண்ணது 16 மொழி பேசுவாங்கிறார். 16 மொழி எழுத படிக்க தெரிகிறார். கேட்டு ஆச்சரியமா இருக்கு. எந்த நாளும் பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு ஊர்த்து கிதாப்பை கொடுத்து ஒரு ரேசா பார்த்து சொல்லுங்கண்ணா, லேட்டு கடற்கடன்னு எழுத்து போயிட்டார் கையில். ஒரு அரபு கிதாப்பை காட்டேன், இது நம்ம காலத்தில் உள்ளதுங்க, இந்த லெஃப்டில் பார்த்து எடுக்க. அப்போ அல்லாஹுல்ல தலா இந்த இல்முல் யக்கீன் அப்படின்னு சொல்லும்போது இவன் உறுதி கொண்டு நிலை கொள்ளும்போது அது தரபடி ஆகும். ஐநூல் யக்கீன் சொல்லும்போது இவன் நிலை கொண்டு நடந்து ஓடினால் அந்த ஐநூக்கம் பார்வைக்கு செய்யும், நிலை கொள்ளும். ஹக்குல் யக்கீன், இல்முல் யக்கீன், ஐநூல் யக்கீன், ஹக்குல் யக்கீன். உள்ளம் குடி கொண்டு உணர்வு கொண்டு அவன் பார்த்தால ஹக்குன்னு செய்யும் இதில் வெளிப்பாடும். கமால் யக்கீன், கமால் யக்கீன் அந்த உறுதி கொண்டு பரிபூர்ணமாகும்போது இவன் எது தொட்டாலும் கமால் ஆகும். எது தொட்டாலும் செய்யும் கமால் ஆகும். அப்போ லா இல்லை, இலா தேவைகள், இல்லல்லா எல்லா தேவையும் அல்லாஹ்வை தவிர ஒன்றுமில்லை அப்படின்னு வரும்போது நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற ரூஹை நாம் மனுஷனோம் ஏற்றுக்கிறோம். இது தாத்து, இது தாத்து. உடல் முதலும் உச்சிலிருந்து உள்ளங்கால் மட்டும் நிரம்பி இருக்கு. சிஃபாத்து முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்றோம், சிஃபாத்து உள்ளுக்குள்ள இருக்கு. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வை உள்ள கொண்டு போது இந்த முகமது என்ற தன்மை வெளியாகும். இந்த முகமது என்ற தன்மை வெளியாகும் போது இந்த ரூஹுடைய தன்மையை ஏற்றுக்கொள்ளும். இந்த ரூஹுடைய தன்மையை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த முகமது ரசூல் அல்லாஹ்வின் நூறானியத்தான் நினைச்சியும் வெளியாகி நின்று பாடும். சில மனிதர்களை நான் பார்த்துருக்கேன் முன்காலத்தில். அந்த மனிதன் தன்னா சிரிப்பான், தன்னா பேசுவான், தன்னா சிரிப்பான், தன்னா பேசுவான், தன் நிலை கொண்டு இருப்பான். அவன் யார் தெரியுமா? அந்த நிலையை கடந்தவன். இந்த நிலைய அந்த நிலையை கடந்தவன். அப்போ அந்த நிலையை கடக்கும்போது மனிதன் இருக்கும்போது ஆன்மாக்கள் வரது தெரியும், போறது தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் வெளியில சொன்னவன் கிறுக்கன் ஆகிடுவான். வெளியே சொல்லாம தன்னுக்குள்ள இருப்பான், அவன் கிறுக்கன் ஆகவே மாட்டான். அப்போ ஆன்மா, நாவு, கல்பு, ரூஹு 4 ஒன்றாக்கி தன்னுக்கு சிறு
தன்னுடைய சிறு தன்னுடைய சிறை வெளிப்படுத்தி தன்னை பார்க்கும்போது அவனுக்கு விளங்கும். ஆனால் விளங்கின மாதிரி காட்டிக்கொள்ள மாட்டான். விளங்கினவன் விளங்குற மாதிரி காட்டிக்கொள்ள மாட்டான். காட்டிக்கொள்ளவே மாட்டான். விளங்குன மாதிரி காட்டிக்கொள்ள மாட்டான். அப்போ காட்டிக்கொண்டவன் அப்படின்னு கேட்டால் அது வந்து பலப்படாது. என்ன செய்யாது? பலப்படாது. அப்போ காட்டாதவனுக்கு பலப்படும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஒரு செய்தி வந்து அந்த செய்தி வந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைக்கு மேலே எழுச்சினாங்க, தபம் இருக்கிறாங்க. எதுக்காண்டி? வஹியுடைய வருத்துக்காண்டி, தபம் இருக்காங்க. அப்போ தபம் இருந்து அதுக்கு பிறகு அல்லாஹ் லிசானத்துல இக்ர நீ வருவீராக சொன்னல, இக்ர நீ வருவீராக. இந்த ஒரு வார்த்தை தான் வந்துச்சு. அடுத்த செய்தி வரல. எப்படி வரலன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எப்படி இருந்துட்டா, பைத்தியக்காரன் மனநல சரியில்லாத மாதிரி பிச்சுட்டு போற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. அதை உணர்ந்தாங்க, உள்கொண்டாங்க. அடுத்து வந்து அதை என்ன செய்யும்? இஸ்மி ரப்பிக்க அல்லதீ ஹலக், என்னை துதிப்பீராக. யார? ரப்பை துதிப்பீர். ரப்பிக்க அல்லதீ ஹலக், அல்லாத எல்லா வசதியும் படைத்தார். அப்ப அதனால யார் வந்தாங்க? ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யுது? அடுத்தடுத்த காலகட்டங்கள், நேரங்கள், கோலங்கள் மாற 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 அந்தந்த நிலைகளுக்கு அந்தந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி கொண்டு இருந்தான். அவங்க இருந்தாங்க தன்னுக்குள் தானாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. மேராஜ் போன விஷயத்தை உங்களுக்கு சொன்னாங்க. சொன்னது இருக்கு, பைத்தியக்காரன் வளர்றான்னு சொன்னாங்க. செல்லுவாங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றாங்க. ஆனா அதே நிலையில அபூபக்கர் சித்திக் இல்லாத என்ன சொன்னாங்க? என்னோட நபி சொன்னா உண்மையா இருக்கும், முகமது சொன்னா உண்மையா இருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் யக்கீன். இது யக்கீன், நம்பிக்கை. அப்போ நாம் ஒரு காரியத்தை நாம் விக்ர் செய்யும் போதும், நாம் இபாதத் செய்யும் போதும், நாம் ஒரு காரியத்தை அல்லாஹ் முன்னோக்கி இருக்கும் போதும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். 3 விஷயங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ, அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளுங்கள். நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான். யார? நம்ம நம்புறோம். அல்ல நம்பிக்கையாளர்களை நீங்க அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்க துகாத்தி, உங்களை நிலைநிறுத்தி உங்களை உண்மையாக்கி கொள்ளுங்கள். நீங்க உண்மையாலே அடுத்தவன் சொல்லக்கூடாது. நீங்க உண்மையாளர்கள், நல்லவர்கள், பெரியவர்கள் அப்படி யாரும் சொல்லக்கூடாது. அடுத்தவன் சர்டிபிகேட் கொடுத்தா கூடாது. அவன் என்னது தெரியும்? நம்ம உள்ளத்தை நாம் நிலைநிறுத்தி, உள்ளத்தை நாம் உள்கொண்டு, நம்ம உள்ளத்தை நாம் பார்க்கும்போது ஹக்கா பாத்திலா அந்த வெளி ஹக்கா உண்மையா பொய்யான்னு எதிர்பார்க்கும். நமக்கு நாம் தான் சொல்லும். எந்த ஒரு காரியத்தை தான் சரி, எந்த மனிதன் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு மனிதன் எடுத்தாலும் செய்யும். அதில் நாம் நினைக்கிறான் நாம் அக்கா இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், அப்படி என்ன சேர்த்துன்னு சொல்றோம் அப்படின்னு நினைக்கிறான். அது கிடையாது. நம்மளை நிலைநிறுத்தி நாம் உள்கொண்டு நம்மளை நாம் பார்க்கும்போது தான் நமக்கு என்ன செய்யும்? வெளியாது. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் தன்ஷி, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா உள்ள கலந்ததே இருக்கு. ஒரு காருக்கு ஒரு பைக் புதுசாக நம்ம வாங்க போகிறோம். அந்த பைக்கை வாங்க போனால் அவன் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், அந்த பைக்கை ஓட்டி பார்த்து பெட்ரோல் பார்த்து ஓடி பார்த்துட்டு சொல்லுவான், ஓட விட்டுதான் தருவான். அது மாதிரி ஈமான் இஸ்லாம் இஹ்சான் ஓட விட்டு தான் எல்லாரும் முன்னால வெளியே இருக்கான். நம்ம என்ன செய்யணும்? அப்பப்போ அதை புதுப்பித்து கொண்டு இருக்கணும். ஈமானை புதுப்பிக்கணும், இஹ்சானை புதுப்பிக்கணும், புதுப்பித்து கொண்டு இருக்கணும். அப்போ அந்த அமல்களை திரும்ப திரும்ப நாம் செய்யும் போது தான் அல்லாஹு ஜல்ல அரும்பக்கு என்ன செய்வான்? நம்மளை சாட்டுவான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பூரா உள்ள நல்லா கலந்து இருக்கு. எதில் இருக்கு? முகமது என்ற சிபத்தில் கலந்து இருக்கு. இந்த ரூஹலை வெளிப்படுத்தும் போதும், உணர்வோடையும் உறவோடையும் நாம் வெளிப்படுத்தும் போது தான் முகமது ஒரு சிறுல நம்மள என்ன செய்யும்? வெளியாகும். அதான் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் நாசூத்து, இல்லல்லாஹ் மலக்குத்து, அல்லாஹ் ஜபருத்து. அல்லாஹ் செய்த அந்த அல்லாஹ் வந்து எங்க வச்சிருக்கான் அப்படின்னு கேட்டதா, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மறைவுல முகமது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வைத்திருக்கான்.
ஜபூரத் எங்கே வச்சுருக்கான்? முகமது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வைத்திருக்கான். அல்லாஹ் சனத்துல இதை அறிந்து விளங்கும் பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ், இது குறை விளக்கு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம். இதை அறிந்து விளங்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அருள்பெற செய்வானுங்க. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபாத்திஹா.